எத்தனை பேருக்கு என்ன இருந்தது படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். முக்கியமாக விக்டர் வேறு லெவல். என்ன இருந்தாலும் எப்படி நம்ம தலை திருப்பி சென்னைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு காணாமல் போயிருப்பாங்க. அந்த பொண்ணு காப்பாற்றுறதுக்காக நம்ம ஆள் சும்மா அந்த ஷூவை போடுற சீன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் நம்ம தலை எப்படி ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணாரோ அதை தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் காமிச்சிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் பீக்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஜேசன் ஸ்டேட்டம் இருக்கும்போது ஆக்ஷனுக்கு குறை இருக்குமா. அண்ட் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ரீலோட் பண்ணுற திரைப்படத்தோட பேர் ஒர்க்கிங் மேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் மிலிட்ரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே காட்டி முடிக்கிறாங்க. முடிக்கும் போதே ஒரு எஸ்யூவியில் தான் நம்ம ஆள் ஏந்துக்கிறாரு. ஏந்தது மட்டும் இல்லைங்க, பல் வளர்க்குறது கிளம்புறது எல்லாமே அந்த வண்டியில் தான். கிட்டத்தட்ட வீடு கிடையாது மனுஷனுக்கு. அப்படியே இறங்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேட்டு திறக்கிறாரு, தலையில் ஹெல்மெட் போகிறாரு. ஓஹோ, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு நம்மளால் தான் ஃபுல் இன்சார்ஜ் போல் இருக்குது. அங்கே வரவங்களுக்குலாம் எப்படி வேலை செய்யணும், நம்ம நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. நல்லா பேசி முடிச்சுட்டு அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் என் ஒய்ஃப் உங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இவனும் ஹாப்பியாக எடுத்துக்கிறான். அங்கே எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம ஆள் ஓனரோட கேபினுக்கு போனால் அங்கே ஓனர் உட்காந்துக்கிறாரு, ஓனரோட ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க, அப்புறம் ஓனரோட பொண்ணு உட்காந்துருக்காங்க. ஸோ பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணித்தரா போல இருக்குது. அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சிட்டேன், நான் பார்ட்டிக்கு போனோம், ஒரு $1600 மட்டும் கொடுங்க அப்படின்னும் போது நம்ம ஓனரு இது $1600 என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பார்ட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டான். சரி வேறு வழி இல்லாமல் நான் நம்ம ஓனரும் சரின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்து விட்டுறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறாரு. வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒர்க்கர் செம்மடி வாங்கிடுறாரு. நம்ம ஆள் ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் பேசுகிறாப்புல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நக்கலாக பேசினவொடனே ஹீரோ சும்மா உள்ள கோதாவில் இறங்கி அடி வாயெல்லாம் பிரின்னு பிரிகிறாப்புல. திருப்பியும் அடிஷ்னல் ஃபோர்ஸ் வந்தவொடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஷார்ட் கன் எடுத்து வாய்கிட்டே வச்சு மனம் எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டுறாரு. நம்ம ஓனரோட பொண்ணு தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருந்தா அதான் போல இருக்கு. வந்துட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு, ஏய் அட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. ஸோ வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஓனர் பண்ண அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மாமனார் வீட்டுக்கு வராரு. மாமனார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோலாகலமான ஒரு செலிப்ரேஷன் நடக்குது போலுக்குது. என்னடா செலிப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு காண்டா தான் நம்ம ஹீரோ போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்துட்டு இருப்பாங்க. அண்ட் குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட மாமனாரும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. அண்ட் விசிட்டிங் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை பார்க்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுகிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனையை வளர்த்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாமனாரோட வேலையே. பட் நம்ம ஆளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக இருந்து எப்படியோ பொண்ணை கூட்டின்னு போகிறாரு. பொண்ணு ரொம்ப பாசகார பொண்ணு போலுக்குது. அப்பா நீங்கள் வருவீங்க தான் நான் சாப்பிடாமலே இருந்தேன், வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மேட்டர்லாம் சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு லாயரை மீட் பண்ணி பேசும்போது தான் இந்த மாமனார் என்னென்னவோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி எப்படியாவது நம்ம ஹீரோ வரவே விடாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காருன்னு தெரிய வருது. பட் நம்ம ஹீரோ இறங்கி போகிற மாதிரி இல்லை என் பொண்ணை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி காசு எடுத்து டேபிள் மேலே போட்டு கேஸை நடத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிறாரு. இவர்கிட்ட வீடு இல்லாத ஒரு பெரிய குறையாக இருக்குன்றனால ஒரு வீடியோ நம்ம ஹீரோ ரெண்ட் எடுத்துறாரு. அன்றைக்கி நைட்டு நம்ம ஓனரோட பொண்ணு செமையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துக்கு பார்ட்டி பண்ணி மாறி மாறி போயிட்டுருக்கும் போது அவங்களையும் யாரையோ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. யார் ஃபாலோ பண்ணுறா என்னன்னு தெரில. இவனுங்க எல்லாம் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துக்கிறாங்க. அங்கே பார் டெண்டராக இருக்கவனுங்க எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதுன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட பொண்ணு கேங்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஓனரோட பொண்ணும் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஹெல்ப்பாக பாத்ரூம் வரைக்கும் போகிறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக வாந்தி எடுத்துடுறாங்க. சரி வெளியே வாடி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரோட பொண்ணு வெளியே போகும்போது இந்த கடத்தல்காரங்க என்ன பண்ணுறாங்க, வாயில் பிளேஸ்டரை ஒட்டி அந்த ஃபயர் எக்ஸிஸ்ட் வழியாக அந்த டார்க் ஆலின்னு பின்னாடி அது வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தால் அங்கே போலீஸ்லாம் போயிட்டுருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு ஓனரோட கேபினுக்குள்ளே நம்ம ஹீரோ போனால் நம்ம ஓனர் ஒய்ஃபும் அழுதுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சனிக்கிழமை பார்ட்டிக்கு போன பொண்ணு இன்னும் வரல அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் அப்படின்னும் போது தெரியல, அவள் ஃபோனை ரீச் பண்ணவே முடியல, என்னாச்சு ஏதாச்சுன்னே புரியல, போலீஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கசின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கேஸ் வாங்கினாலும் இவங்க எதுவும் ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க, அது வெறும் ரிப்போர்ட்டாக தான் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஓனர் ஒரு $50,000 நம்ம ஹீரோ கையில் கொடுத்து தயவு செய்து என் பொண்ணு எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை நான் அந்த மாதிரி ஆள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவரோட பழைய ஃப்ரெண்டு ஊருக்கு வெளியே இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்டு போலகு. ஆனால் அவர் அம்பூர் ஸ்டைலில் பார்த்தா ஐயோ சாமி நம்மளுக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆள் தான். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் தான். இவர்கிட்ட போயிட்டு இவர் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் வந்து கொட்டி தீக்கிறார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம பிளைண்ட் மேன் சொல்கிறாரு, டேய் நீ முடிவு எடுத்த ஒரு விஷயத்துக்கு என்கிட்ட இதுக்கிட்ட பர்மிஷன் வாங்க வர அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே நம்ம ஆலோசிச்சுனே சரி உயிரோட வந்து சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட் நம்ம ஓனர் வீட்டுக்கே போயிட்டு ஓனரை பார்த்து உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனருக்கு ஒரு ப்ராமிஸை போட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்புறாரு. கதையை இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மனசு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மிஸ் ஆன அதே பாருக்கு தான் போகிறாங்க. பார்லேருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத தூரமாக ஒரு கேமரா வச்சு கண்காணிச்சே தான் இருக்காரு. அப்புறம் உள்ளே போகிறாரு. உள்ளே வந்து அந்த பார் அட்டெண்டர் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார் அட்டெண்டர் காசை வாங்கிட்டு லைட்டாக ட்ரக் சப்ளை பண்ணுறான் அப்படின்ற ஒரு மேட்டர் நைஸாக தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் காரில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸும் அட்டாச் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கே போயிடாரு. அவன் வந்து பச்சை இலையை இழுத்துட்டு ஆஹா ஓஹோன்னு உட்காந்துக்கும் போது தலைவன் பெரிய கன்னோட உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே வந்து டேய் அப்படின்னு வந்து மிரட்ராப்பில். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்காங்கன்னு நம்ம ஆள் எடுத்துட்டு அவனை தூக்கின்னு போய் பாத் டப்பில் படுக்க வச்சு மாவனை ஒரு மிலிட்ரி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே 2 பேர் வந்துடுறானுங்க. ஆளுங்க வேறு வருவாங்களா உள்ளே அப்படின்னு டக்குன்னு இவனும் கத்த ஆரம்பிச்சிடான். அவனுங்க 2 பேரும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்பால் இவனையே தூக்கின்னு போய் ஷீல்டு மாதிரி வச்சு அவனுங்க இவனை போட்டுறானுங்க. நம்பால் ஷார்ட் கண்ணை வச்சு அவனுங்க 2 பேரையும் போட்டுட்டு அங்கே இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு நம்பால் சைலண்ட்டாக கிளம்பிடுறாப்புல. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போனாலும் வீட்டுக்கு வெளியே ஒரு காரில் தான் நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டே இருக்கும்போது அவர் பொண்ணு வேறு வீடியோ கால் பண்ணி டேடி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேசினுக்கிற போது அவர் வந்து நல்லா இருக்கிறோமா அப்படிலாம் பேசி முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு அப்படியே பார்த்தா அங்கே ஒரு பென்ஸ் கார் வந்து நிற்குது. பென்ஸ் கார்லேருந்து ஒரு பிகர் டாக் வந்து இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ஆளுங்களுக்கு இவன் தான் ஓனர் போல இருக்குது. உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான். பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அப்போ தான் வந்து $90,000 வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மேட்ரு தெரியாதது. டே என் காசு எனக்கு முக்கியம்டா, எவன்டா வேண்டாம் நம்மளால வந்து ரீச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செம்ம காண்டாகிறானுங்க. அப்புறம் என்ன கிளீனிங் லேடிஸை கூப்பிட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓனருக்கு அப்படியே கிளம்பி அவங்க காரில் போயினே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனுங்களை துரத்திக்கினே போகிறாரு. ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணி கடைசியில் அவர் வீட்டுக்கே போயிடுறாரு. நம்ம ஹீரோ அழகாக வந்து அவர் வீட்டு வெளியே கேம்பை போட்டு உட்காந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெரிய ஓனர் என்ன பண்ணுறான், அவன் மொண்டாட்டி செம்ம அடிக்கிறான். அதை நம்மளால் பார்த்துனே இருக்காரு வெளியே. கரெக்டாக அந்த வீட்டை விட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைலண்டாக உள்ளே போய் அந்த ஓனரை வந்து சேரில் கட்டி ஸ்விம்மிங் பூல் ஓரமாக கட்டி நிற்க வச்சுன்னுக்கிறான். ஒரே வார்த்தை தான், நீ கத்தனா நான் கைத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம ஆள் கேட்குற மாதிரி தெரியல. செவிலே லெஃப்ட் ரைட்டு வாங்கி நிற்கிறாப்புல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மேட்டரையும் கேட்கும்போது இந்த ஆள் ரஷ்யன் மொழியில் வந்து ஏதோ சொல்கிறான். அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம ஆள் கேட்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த பெரிய தலை சொல்கிற மாதிரி தெரியல. அதனால செம்ம காண்டாகி கயிறை கட் பண்ணி விட்டு அந்த ஆள் ஸ்விம்மிங் பூலில் போட்டு நம்ம ஆள் வெளியே போயிடறாப்புல. வெளியே போனதுக்கப்புறம் அவன் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்கில் போட்டு நம்ம ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை பார்க்கும்போது அதில் டிடி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போன ஆளே பெரிய ஆள், அவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவரோட அப்பா புள்ள இருக்குது. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவன் செத்தே போயிருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா டிடி எங்கே அப்படின்னு கேட்குவாங்க. டிடியா அவன் எங்கே இருக்கானே தெரில, அவன் எதுக்கு இல்லை, அவன் பண்ணுற பிஸ்னஸ்னால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய முதல்ல சொல்லிட்டு மரியாதையாக வந்து அந்த கேமராவில் இருக்கிற ஆளை வந்து யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காட்டுறாங்க. நம்ம இப்போது அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி போலீஸில் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து டிடின்ற பேரில் உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது டிடியா அது ஒரு பெரிய மாஃபியாவோட தலைவன் பேராச்சு, அவனை பற்றி நீ ஏன் இப்போ கேட்குற அப்படின்னும் போது இல்லை ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸில் வந்து எனக்கு அந்த டீட்டெயில் தெரியணும் அப்படின்னும் போது நம்ம போலீஸ் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைக்கர் சலூன் பார் இருக்குது, அந்த பாருக்கு போயிட்டு நீ வந்து பீர் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லு, அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒன்று ரிசீவ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிற மேட்டர் சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோ அதே மாதிரி பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஒருத்தன் ஒரு கொடூரமாக ஒருத்தன் வந்து காசை எடுத்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வச்சுட்டு டக்குன்னு எடுத்து உள்ளே வைக்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பெரிய தடியங்கிட்ட வந்து நம்ம ஹீரோவை கூட்டின்னு போகிறான். அந்த தடியை வந்துட்டு என்னப்பா என்ன வேணும் அப்படின் போது எனக்கு கொஞ்சம் சப்ளை வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வேணும், எனக்கு வர வேண்டிய ஷிப்மெண்ட் வராமல் போயிடுச்சு அப்படின்ற மேட்டர்லாம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இவனை போலீஸ்ன்னு தான் நினச்சிப்பாங்க. உடனே செம்மையை சண்டை போடுவாங்க. ஆனால் நம்ம ஆள் வந்து வேறு லெவலில் அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு வாயெல்லாம் வச்சிருவாப்புல. வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கருப்பனுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆகிடும். கருப்பன் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்மளால் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதே ஒரு லூசு பயலும் இன்னொரு பொண்ணு வரும். அவள் டேபிள் கீழே கண்ணை வச்சு காசை கொடுன்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபோனை மட்டும் தூக்கி போட்டு உனக்கு ஃபோனில் வந்து
ட்ரக் எங்கே கிடைக்குன்ற இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி போகும்போது ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பன் தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு உன் சீட்டுகள் தான் மேட்ரு இருக்குது அப்படின்னோடனே மேட்ரை இவன் பாக்குறான். சரி அடுத்த ஷிப் பண்ணிட்டு போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாப்புல. இவன் என்ன பண்ணுறான், அந்த மேட்ரை எடுத்து தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு இவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம தடியன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும் அடுத்த ஷிப்மெண்ட்டுக்காக அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து சரி எத்தனை மணிக்கு எந்த ஹோட்டலுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு, ஆனால் நம்ம தடியன் சூட் போட்டதுக்கு கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்றான். என்கிட்ட சூட் இல்லைடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் இல்லை சூட் ரொம்ப முக்கியம் அப்படின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டை வாங்கி போட்டுன்னு வராப்பில். வந்த உடனே வந்து பயங்கரமாக கன் செக்லாம் பண்ணுறாங்க. செக்லாம் முடிச்சுட்டு ஏன் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வாங்கி கூட செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த எதிர்க்க முடிய வச்சவன் வந்து பேசுகிறான். நான் தான் டிடி அப்படின்ற மாதிரி அலறிடுறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஓ இவன் தான் டிடியா அப்படின்ற மாதிரி ஆகிறான். அதுக்கப்புறம் தான் எல்லா மேட்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பார்ட்னர் அப்படின்ற மேட்ச்லாம் சொல்லிட்டு ஹாட் கேஷ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சூட் கேஸ் கொடுக்குறாங்க. சூட் கேஸ் ஃபுல்லாக வந்து மேட்ரு தான் இருக்குது. மேட்ரை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படி எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நம்ம டிடி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து 2 பேரும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அவர் ரூமுக்கு போயிட்டு அவர் கக்கூஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ட்ரக்கையும் வந்து கழிச்சிடாப்புல. வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஓனரோட பொண்ணு வந்து கடத்துறதுக்கு முன்னாடி வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ஆள் செக் பண்ணிகிட்டே இருக்காரு. செக் பண்ணும்போது தான் இந்த எல்லா ஃபோட்டோஸ்லையுமே பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆள் கவனிக்கிறாப்புல. அவனை கவனிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த பார் டெண்டரோட ஃபோனை எடுத்து எல்லாத்தையும் உள்ள என்ன மேட்டர் இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இதே ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு சேட் கம்யூனிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஓனரோட பொண்ணை கடத்தினது இவன் தான் அப்படின்னு வந்து கிளாரிஃபை ஆகிடுது. அப்புறம் இவன் எங்கே லொக்கேஷனுக்கு போனான் அப்படின்னு பார்த்தா இவனும் அதே பார் சலூனுக்கு தான் வந்து போயிருக்கான். ஸோ அந்த பார் சலூனுக்கு நம்ம ஹீரோ இந்த தடவை போயிட்டு வேவு பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த தடவை பக்காவாக கார் பின்னாடி ஒழிஞ்சு கம்முன்னு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்துனே இருக்காரு. ஆனால் வந்து இவர் பார்க்குறாரு அப்படின்ற மேட்டரை அந்த ஒரு லேடி ஒருத்தி இருந்தா. அவள் பார்த்தீங்கன்னா இந்த விஜிலன்ஸ் மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து கேமராவில் பார்த்துப்பா. அவளும் வந்து கண்டுபிடிச்சிட்டு லோக்கலில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவன் விஜிலன்ஸில் இருக்கான் டக்குன்னு போய் பிடிங்க அப்படின்னும் போது 2 கார் பயங்கரமாக வந்து இறங்குது. வந்து இவனை பிடிக்கிறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து பக்கத்தில் இருந்த ஒரு பைக்காரனை தள்ளி விட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வில்ல பசங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தொட்டிகிட்டே தான் வராங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் அவனுங்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து விழுந்து போய் போலீஸில் மாட்டிக்கிறாரு. போலீஸ்காரங்களும் வந்து அவரை கன் பாயிண்டில் பிடிச்சாலும் நம்ம வில்லனுங்க வந்து கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் எதுவும் பார்க்கல அவனை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னோடனே போலீஸ் நம்ம ஆளை ஒரு அடியை போட்டு இவனுங்கிட்ட கொடுத்துறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, வண்டிக்குள்ளே கடத்தி போகும்போது நம்ம ஆளும் சும்மா இருக்க என்ன வாய் வச்சுன்னு நம்ம ஆளை வந்து உசி பற்றி விட நம்ம ஆள் வந்து அவனுங்களை அடியான்னு அடிச்சிடறாப்புல. அடிச்சது மட்டும் இல்லாமல் போட்டுன்னு தள்ளிடுறாரு. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வேனோட டிரைவர் சுட்டனால வேனுமே பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் தள்ளி போய் ஆல்மோஸ்ட் அந்த ரிவர் கிட்ட போய் நிற்குது. நம்ம ஆள் எப்படியே வெளியே தடி மாதிரி வெளியே வந்தாலும் வந்துட்டுக்கப்புறம் வண்டியை மொத்தமாக உள்ள தள்ளிடுறாரு. அவ்வளோதான் க்ளோஸ் எல்லாருமே. அங்கே மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பசங்களும் வந்து பணமாக கலகிறானுங்க. அங்கே வந்து ரொம்ப பெரிய டேடி இருந்தார்ல அவர் வந்துட்டு என் பசங்க 2 பேருமே போட்டுட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்காது, அதனால் வந்து வார் டேபிளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர்வுட்னு சொல்லிட்டு இந்த பெரிய முதலைங்கள்லாம் இருக்கிற ஒரு டேபிளுக்கு வந்து நம்ம ஆள் போகிறாரு. போயிட்டு இந்த பிரச்சனைக்கு எனக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க இன்னொரு பெரிய ஆள் ஒரு 2 பேரும் அனுப்பிச்சு இவனுக்கு 2 பேரும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க டிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஏன்னா டிடியால் தான் இவ்வளோ பிரச்சனை வேணுன்றனால டிடியை தான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே டிடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிட்னாப்பர்ஸை கூப்பிட்டு டேய் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தாண்டா, அந்த ஒரு வேலையை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி போட்டு என்ன பண்ணுறாரு, ஒழுங்காக அந்த பொண்ணை கொண்டுடுங்க, கஸ்டமரும் அந்த பொண்ணை கொல்ல சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணு வேணான்னு தோணுது கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுங்களும் வந்து அங்கே உயிர் தப்பிச்சா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 சைக்கோமா இருந்தானுங்களே கரெக்டாக இந்த பாருகே வந்து நம்ம டிடியை கன் பாயிண்டில் வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு மொட்டை ஒரு அடி வைப்பான் பாருங்க டிடியை வேறு லெவலில் இருக்கும். நம்ம பெரிய டாக் வந்துட்டு கிட்ட வந்துட்டு டேய் உங்கள் அப்பன் செத்துட்டான் உங்கள் கசின் செத்துட்டாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாதாடா அப்படின்னும் போது நம்ம ஆள் வந்து இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு கேஷுவலாக பதில் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான் இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளும் ஃபோனில் கட்டுறாங்கிட்ட எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் போது டேய் பைத்தியம் அவன் உன்ன கொள்ள தான்டா ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மேட்ரு சொன்னோடனே டென்ஷன் ஆகிறாப்புல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ 2மே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஹேக்கரை பிடிச்சி நம்ம ஆள் யார், நம்ம ஆளோட சொந்தங்கள் யார், அவரோட வீடு ஏது லொட்டு ரோஸ்க்கு எல்லா லொக்கேஷனுமே வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த 2 சைக்கோவுமே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஹீரோவோட மாமனார் வீட்டையே வந்து கொளுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமனாரை கட்டி வேற போட்டு வச்சிருக்கானுங்க போலது உள்ள. ஹீரோட பொண்ணு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி பொண்ணு யாருமே கூட்டின்னு போல, பொண்ணு ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கா நீங்கள் வாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ போயிட்டு பொண்ணோட ஸ்கூலில் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லா மேட்டரையும் வந்து நம்ம பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்கர் டிவைஸில் வந்து அவங்க மாமனார் எங்கே இருக்குன்னு பார்த்தா வீட்டில் தான் இருக்காரு. டக்குன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு 10 ஏறிது. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே எகிரி குச்சி கட்டி போடப்பட்ட நம்ம மாமனாரை தூக்கின்னு வெளியே வந்தால் நம்ம மாமனார் அசிங்கமாக நம்ம ஹீரோ வந்துட்டாரு. நீ எங்கே போனாலும் வயலன்ஸ் தான் வரும், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நம்ம பொண்ணு உள்ளே வந்து தாத்தா அவர் நினச்சிருந்தா உங்களை உள்ளே விட்டு சாவடிச்சிருக்கலாம், பட் வந்து உங்களை காப்பாற்றினது அவர் தான் அப்படின்ற ஒரு
மேட்ரு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பத்திரமா இருங்க, நான் வந்து பொண்ணை வந்து வேற ஒரு இடத்துல சேஃபாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளைண்ட் மேன் வீட்லேயே வந்து விட்டுட்டு அவர்கிட்ட இந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஓனரோட பொண்ணை தான் வந்து டிடி போட சொல்லிட்டாங்கல்ல, அதனால கிட்னாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு போய் அவளை போட்டு தலையிலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஓனரோட பொண்ணு சும்மா இல்லாமல் அந்த காரை அப்படி இப்படின்னு அடிச்சு அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டொக்கில் போய் இடிச்சு விழுந்துருது. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஓனரோட பொண்ணு காரை விட்டு தப்பிச்சு சும்மா சரபரன்னு ஓடுறா. ஒரு பாயிண்ட்ல சும்மா நேக்காக வந்து கையில் இருக்க கட்டியும் அறுத்துட்டு அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக எகிரி குச்சி ஓடும் போது நம்மளோட கிட்னாப்பர்ஸால் அவள் ஸ்பீடுக்கு வந்து மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஓனரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கராத்தே டெஸ்ட் பண்ணுறவங்க, அதனால ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து தப்பிச்சிடறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கடத்துனாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த கிட்னாப்பர்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து இவளை விட்டுறாங்க. அவனுங்களும் அவளை வந்து சாக்கடைக்குள்ளே போட்டு தள்ளுற நேரத்தில் கரெக்டாக அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு உயிரோட இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவனுங்களும் இருக்காங்க அப்படின்னும் போது சரி நான் $1 மில்லியன் தரேன், அந்த பொண்ணை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ நாளைக்கு கொண்டு வரேன், அவள் ரொம்ப அழுக்காக இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த கஸ்டமர் பரவாயில்ல அவள் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்றைக்கி நைட்டே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஷர் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு. சும்மா ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து நம்ம ஹீரோ சும்மா இருக்கும்போதே அந்த போடுவார். இப்போ டிடி இருக்கிற அதே ஹோட்டலுக்கு வந்து அங்கேருந்து எல்லா பாடி கார்ட்ஸையும் வந்து போட்டு தள்ளினது. இனிஷியல் லெவலில் பார்த்தீங்கன்னா அசாசின் மாதிரி எல்லார் கழுத்தையும் அறுத்து இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து வைலண்ட்டாக வந்து வெடிகுண்டு போட்டு சாவடிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா டிடியை வந்து ஒரு பொண்ணை கன் பாயிண்டில் வச்சுருப்பாரு. ஆனால் அவர் கையை ஓட்ட போட்டு டிடி கிட்ட வந்து மிரட்டி மரியாதை அட்ரஸை சொல்லு எங்கே அந்த பொண்ணு அப்படின்னும் போது நான் உனக்கு தப்பான அட்ரஸ் சொல்லிட்டேனா, நான் அவ்வளோ முட்டெல்லாம் கிடையாது, நீ தப்பான அட்ரஸ் சொல்லி நான் போய் தப்பான இடத்துல நிற்கிறேன்னா 2 பேருக்கு லாஸ் தான், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடியும் சேர்த்து இழுத்துனே போகிறாரு. காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த லொக்கேஷனில் போயிட்டு எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது, இது ஒரு நல்ல பிஸ்னஸ், நான் வந்து பாருக்கு வர பொண்ணுங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து கிளைண்ட்ஸ் எந்த பொண்ணு வேணுமோ சொல்லுவான், அந்த பொண்ணுங்களை கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப கேஷுவலாக சொல்லுவானா. நம்ம ஹீரோ அதெல்லாம் காண்டாடுவார். பொண்ணு பெற்ற வரல சும்மா இருக்க முடியாதுல்ல, அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து அந்த ஒரு ப்ளஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இவன் பிஸ்னஸ்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும். அங்கே நிறைய ஜென்டில்மென்ஸ்லாம் இருப்பானுங்க, நிறைய ஜென்டில் உமன்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம கஸ்டமரும் அங்கே தான் வந்திருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜென்டில்மேன் மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக இருப்பாங்க. நம்ம கிட்னாப்பர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனரோட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து அவள் கையை மேலே கட்டிடுறாங்க இந்த தடவை. ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் பக்காவை கட்டிட்டு அந்த கஸ்டமரையும் கூப்பிட்டு இதோ நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ விருந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனும் வந்து கத்தியோடு ரெடியாக இருக்கான். கொடுத்து இன்னைக்கு விருந்து தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய குண்டா வெளியே போட்டு சும்மா உள்ளே என்ட்ரி வந்து எல்லாரையும் போட்டு தள்ளினே இருக்காரு. இந்த குண்டு வெடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த கிட்னாப்பர் அப்புறம் கஸ்டமர்லாம் வந்து என்னன்றதுன்னு ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லைனாக ஒருத்தரையாக வந்து ஸ்னைப்பிங் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. போட்டு தள்ளிட்டே வந்து உள்ளே வராரு. அதே டைமில் இந்த பைக்கர் பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருது. அந்த பைக்கர் பாய்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால பைக்கர் பாய்ஸும் ஃபுல் ஃபோர்ஸோடு அங்கே வந்துடுறாங்க. வேறு லெவலில் ஒரு ஃபைட் நடக்கும். முடிச்சுட்டு திருப்பி கன் எடுத்துன்னு உள்ளே ஸ்ட்ரைட்டாக அந்த ரூமுக்குள்ளே போவார். ரூமுக்குள்ளே போகும்போது முதல்ல கஸ்டமர் தான் புல்லட் அவனுக்கு தான் சொம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்தன் கிட்னாப்பர்ஸ் இருப்பான், அந்த கிட்னாப்பரில் ஒருத்தனை தூக்கின்னு போயிட்டு அடின்னு அடிப்பாப்புல நம்ம ஹீரோ. அவனை அடிச்சே கொண்டுடுவார். இந்த சைடில் வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம கிட்னாப்பிங் லேடி இருக்கும்ல, அந்த பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தில் வந்து நம்ம ஓனரோட பொண்ணு லாக் போட்டு அவளையும் வந்து நம்ம ஓனர் பொண்ணே வந்து முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிக் டேடி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த லூசு 2 வராரு. அவனுக்கு 2 பேரும் நல்லா பெரிய கன்று எடுத்துன்னு வரானுங்க. அதே டைமில் ஒரு போலீஸ்காரன் வருது. இந்த எல்லாம் தப்பிச்சா வந்து பூச்சி ஈத்துன்னு வந்து இவனுங்கிட்டே கொடுப்பாங்களே, அந்த திருட்டு போலீஸ் தான் வருது. அந்த திருட்டு போலீஸை பார்த்தோன்னே இந்த சைக்கு வந்து ஜாலியாக என்ன பண்ணுறானுங்க, சும்மா கன்லேயே வந்து டப்னு அடிச்சு மொத்தமாக முடிச்சு விட்டுறானுங்க. அவ்வளோதான், அதுங்க 2 வந்து கார்லேயே இருந்து சேர்த்து போச்சுங்க. இதுங்க திரும்பி ரெடியாக இருக்கானுங்க. இந்த சைக்கோ நம்ம அவர் என்ன பண்ணுவார், ஸ்னைப்பர் வந்து ப்ளூடூத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பார். அழகாக வச்சு முதல்ல அந்த ஒரு ஒல்லியார் ஒரு லூசு அதை ஒன்று போட்டு தள்ளுவார். அதுக்கப்புறம் ஒரு கிரனேட் எடுத்து அந்த தடி எனக்கு ஒன்று போட்டு தள்ளுவார். 2 பேர் போட்டு தள்ளிட்டு சும்மா ஜம்முன்னு வெளியே வருவாங்க. டக்குன்னு நம்ம பிக் டேடி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக பிரதர்ஹுட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் இன்னும் உயிரோட இருக்காண்டா அப்படின்னும் போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிரதர்ஹுட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நான் வந்து உன்னோட பர்சனல் டிஃபென்ஸுக்காகலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்வாங்க. அப்படியே ஹாப்பியாக இங்கே வந்து படத்தை முடிகிறாங்க. சும்மா ஃபுல் ஆக்ஷன் பேக்காக தான் இந்த படம் இருக்கும். ஆனால் அங்கே எங்கே கொஞ்சம் வந்து லேக் இருந்தது. ஸோ இந்த படம் 2 மணி நேரன்றதை வந்து கொஞ்சம் சுருகி ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வச்சுருந்தாங்கன்னா படம் சும்மா அருமையாக இருந்திருக்கும். அண்ட் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய், டேக் கேர். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், புதுசாக ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.